தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி திடீரென டெல்லிக்கு சென்றதால் பொன்முடி அமைச்சர் பதவியேற்பு நிகழ்வு தள்ளிப்போன நிலையில் அது குறித்து சபாநாயகர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். அது விஷயமா டெல்லி போயிருப்பாங்க, போயிட்டு வந்து என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு நம்புறேன். ஒருவேளை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு அவர் பதவி ஏற்க முன்னாடி அவர் அதுக்கு பிறகு அமைச்சரா பதவி ஏற்கலாமா? அதுல எந்த சிக்கலும் இருக்காதா? தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவுக்கு பிறகு நம்ம இவங்களை பதவி பிரமாணம் செய்யலாமா அப்படின்னு நீங்க சொல்லி கேட்குறீங்க. அதுல ஒன்றும் எந்த சிக்கலும் இருக்காது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவி எந்த சிக்கலும் இல்லை நமக்கு. முதலமைச்சர் யார அமைச்சராக பதவி பிரமாணம் வைக்க கேட்காங்களோ அதை ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அதை முறைப்படி என்ன செய்வாங்க, பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காண்டி தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த ஆண்டு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் ராஜஸ்தான் மாநிலமும் ஒன்று. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தேர்தல் அறிவித்து தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது கரன்பூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட குருமூர்த்தி சிங் என்பவர் மரணமடைந்து விட்டார்கள். 15ஆம் தேதி நவம்பர் 25 தேர்தல், நவம்பர் 15 இறந்துருந்தாங்க. தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க. ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு தேர்தல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.